வணக்கம் நண்பர்களே. முழங்கால் மூட்டு மாற்று பற்றி இதற்கு முன்னாடியே நம்ம சில காணொலிகள் பார்த்துருக்குறோம். எந்த வயதில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும், இதை பற்றிய ஒரு விரிவான காணொலி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த காணொலி கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது. இந்த கேள்வி எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. மூட்டு மாற்று எந்த வயசில் பண்ணலாம்? பொதுவாக இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக மிக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக பல 100,000 லட்சம் பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கிய புதிதில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரூல் இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மூட்டை புதுப்பிக்கிறோம். மூட்டினுடைய தேய்மானமான பகுதியை நீக்கிட்டு புதிய செயற்கை மூட்டை நம்ம உள்ளே பொருத்துகிறோம். அந்த செயற்கை மூட்டில் 3 பார்ட்ஸ் இருக்குது. தொடை எலும்பில் போகக்கூடிய மெட்டல் பார்ட், கால் எலும்பில் போகக்கூடிய மெட்டல் பார்ட், நடுவில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பார்ட். இந்த கால் எலும்பில் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்காகவும் போடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா, 2 மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷாக் அப்சார்பர், குஷன், கார்டிலேஜ் இதனுடைய வேலையை அந்த பிளாஸ்டிக் தான் செய்யுது. இந்த பிளாஸ்டிக்கினுடைய தரத்தை பொறுத்து தான் செயற்கை மூட்டினுடைய ஆயுட்காலம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்ப காலத்தில் இந்த பிளாஸ்டிக்கினுடைய தரம் அவ்வளோ ஒன்றும் சூப்பரானதாக இல்லை. 80களில் 70களில் அந்த பிளாஸ்டிக் நார்மலான ஒரு ஹை டென்சிட்டி பாலியத்திலின் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்காக இருந்தது. அந்த பிளாஸ்டிக்கில் சப்சிக்வெண்ட்டாக நிறைய ரிசர்ச், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த பிளாஸ்டிக்னுடைய தரத்தை ரொம்ப 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 மேம்படுத்தியாச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது அல்ட்ரா ஹை மாலிகுலர் வெயிட், ஹைலி கிராஸ்லிங்க்ட் பாலியத்திலின் என்று சொல்லக்கூடிய அந்த மிக உயர் ரக பாலியத்திலின் பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். பொதுவாக இந்திய மூட்டுகள், வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ண மூட்டுகள், எல்லா மூட்டுகளையுமே ஸ்டாண்டர்டாக இப்போ ஹைலி கிராஸ்லிங்க்ட் பாலியத்திலின் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சில மூட்டுகளில், ஸ்பெஷலான மூட்டுகளில் விட்டமின் இ ட்ரீட்டட் பாலி என்று சொல்லக்கூடிய அந்த பாலியத்திலினை விட்டமின் இ வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும்போது அதனுடைய ஆயுட்காலம் இன்னும் கூடுது. சராசரியாக 10லிருந்து 15 ஆண்டுகள் ஆயுட்காலம் இருந்த இந்த பிளாஸ்டிக்கு இப்போ 30லிருந்து 35 ஆண்டுகள் வரைக்கும் தேயாது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டில் வந்ததுக்கப்புறம் மூட்டு மாற்று பண்ணக்கூடிய வயசு ரொம்ப குறைஞ்சி போச்சு. 65 வயதுக்கு மேலே பண்ணணும்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா, இந்த மூட்டு மாற்று பண்ணி 65 வயது ஆனவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூட்டினுடைய ஆயுட்காலம் 15 வருஷம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு 80-85 வயசு ஆகும்போது அந்த மூட்டு தேய்மானமாகி திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்ம சராசரி இந்தியர்களோட ஆயுட்காலமே அந்த காலத்தில் 60, 65, 70 அப்படின்னு இருக்கும்போது 80-85 வயசில் இன்னொரு ஆப்ரேஷன் தேவைப்படக்கூடிய ஒரு அவசியம் கம்மியாக இருக்கும். அதனால் 65க்கு மேலே பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரே ஆப்ரேஷன் பண்ணால் போதும், திரும்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வராது. அதனால் 65 அப்படின்னு ஒரு வயசை செட் பண்ணோம். ஆனால் பிளாஸ்டிக்னுடைய தரம் முன்னேற்றம் அடைந்ததுனால இந்த ஆப்ரேஷன் இப்போ 40 வயது, 45 வயது, 50 வயது, 55 வயது, அந்த மாதிரி எவ்வளவு இளமையான வயதில் இருக்கிறவங்களுக்கும் இதை பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் நம்மளுக்கு வந்திருக்கு. இளமையிலேயே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக எல்லாத்துக்கும் பண்ணுவோம் அப்படின்னா அப்படி கிடையாது. மூட்டு தேய்மானம் அட்வான்ஸ்டாக இருக்குது. மிக மோசமான மூட்டு தேய்மானம் இருக்குது. நம்மளுடைய அன்றாட வேலைகள் செய்ய முடியல, வலி பொறுமையை தாண்டி வலிக்குது, நடக்க முடியல, பாத்ரூம் டாய்லெட் போக முடியல. இள வயதில் 30 வயது 40 வயதில் இருக்கிற சில தாய்மார்களுக்கு குழந்தைகளை பார்த்துக்க முடியல. அவங்களுக்கு சரவாங்கி போன்ற இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு தேய்மானம் வரும்போது வீட்டு பணிகள் செய்ய முடியல, குழந்தைகளை பார்த்துக்க முடியல. 40-45 வயசில் இருக்கிற லேடிஸ்க்கு பிரைமரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸு சீக்கிரம் அதனாலேயே தொந்தரவு இருக்குது. அப்படின்னா 60 வயது 65 வயது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இப்போ இல்லை. அப்போது அட்வான்ஸ்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கிரேட் 4 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், போன் ஆன் போன் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பும் உராயக்கூடிய தேய்மானம் இருக்கும்போது அதற்கு நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது மூட்டு மாற்று தான். அப்போ மூட்டு மாற்று எந்த வயதில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வயது ஒரு தடை இல்லை. ஏன்னா இன்றைக்கி சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அப்போ 40-45 வயதில் ஒருத்தருக்கு மூட்டு மாற்று பண்ணுறோம் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற அந்த மூட்டினுடைய ஆயுட்காலம் சராசரியாக 25லிருந்து 30 வருடங்கள். அப்போ அவர்களுக்கு 70 வயதில், 75 வயதில் அல்லது 80 வயதில் திரும்ப இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரலாம். அந்த 80 வயதில் திரும்ப இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். அதை ரிவிஷன் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ரிவிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னா, அந்த மூட்டில் தேய்மானமான அந்த பிளாஸ்டிக் பகுதியை நீக்கிட்டு புது பிளாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஒரு மூட்டு வேலை செய்துச்சு அப்படின்னா அதில் வேர் என்று சொல்லக்கூடிய அந்த தேய்மானம் வருவதற்கான வாய்ப்பே தியரிட்டிக்கலாக இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு தடவை இந்த மூட்டை வச்சுட்டா கண்டிப்பாக 30 வருஷம் கேரண்டியா அப்படின்னா அப்படி கிடையாது. செயற்கை மூட்டு ஃபெயில் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் பாலியத்திலின் வேறுங்கிறது முக்கியமான ரீசன்.
பாலிஎத்திலின் வேற நம்ம இப்போ வந்து வின் பண்ணிட்டோம். அந்த பிரச்சனை இனி வராது. ஆனால் மூட்டு மாற்று வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு பல அதர் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமான ரீசன் பேஷண்ட் ஃபேக்டர். பேஷண்ட்ஸினுடைய எலும்புகள் பலகீனமாக இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது எலும்பு அடர்த்தி குறைபாடு இருந்தது அப்படின்னா அந்த இம்ப்ளாண்ட்டை தாங்கக்கூடிய வலுவு வந்து அந்த எலும்புக்கு இல்லாமல் 5 அல்லது 10 அல்லது 15 வருடங்களில் வந்து அந்த மூட்டு வந்து திரும்ப வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து முற்றிலும் நம்ம தவிர்க்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். ட்ரீட் செய்து அதை சரி பண்ணிக்கலாம். அது ஒரு முக்கியமான காரணம். ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது செயற்கை மூட்டு செயலிழப்பு அல்லது செயற்கை மூட்டு ஃபெயிலியருக்கான ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து சர்ஜரி பண்ணுறப்பவே இம்ப்ளான்டேஷனில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எலும்பினுடைய தன்மையில் ஏதாவது கோளாறுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் அது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். ஆனால் மூட்டு சீக்கிரமாக தேய்ந்து விடும். 10 வருடங்களில் இந்த மூட்டை திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஒரு நன்றாக செய்த மூட்டு 10 வருடங்களுக்குள்ளே 15 வருடங்களுக்குள்ளே தேஞ்சு போகுங்கிற பயம் இப்போ வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, பேரிங் சர்ஃபேஸஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, பிளாஸ்டிக்னுடைய தரம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால நம்ம வந்து மூட்டு தேய்மானம் ரொம்ப சிரமம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ரொம்ப சிரமப்படுத்துது. நம்ம வேலையை செய்ய முடியலைன்னா உங்கள் மருத்துவரை அணுகி அவர் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரெக்கமெண்ட் பண்ணார்னா நீங்கள் தாராளமாக அதை பண்ணிக்கலாம். இதை பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம். வீடியோவோட முடிவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்னுடைய பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பாட்டு ஒன்று இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இளையராஜாவோட ஒரு ஃபேமஸ் சாங். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. நன்றி. மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், திணிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பல்வேறும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஓ பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலையோ, சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலையோ, தழுவிடும் பொழுதிலே தடமாறும் இதயமே, வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் விழிகளில் வழிகிற நில ஒளி விழி மழையில் நனைந்து மகிழும் வானம் பாடி பறிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பறிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஓ பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம்.